அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நைட் சாப்பாடு வந்து சப்பாத்தி தான். காலையில் வந்து மோர் குழம்பு, மத்தியானம் மோர் குழம்பு வச்சு கொண்டக்கடலை கிரேவி தான் வச்சேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டு குருமா. அதுக்கப்புறமாட்டிக்கு இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் வீடு எங்களுக்கு. சாயங்காலம் வந்து ரிசப்ஷன் வீடு. கீழே இருக்கிற அக்காவோட கொழுந்து மகளுக்கு தான். போய் மண்டபத்தில் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். நல்லா சில்லி பரோட்டா, காளான் குருமா, அதுக்கப்புறம் அல்வா, அதுக்கப்புறம் இடியப்பம் பால் ஊற்றி சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ரெண்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம் பார்த்துக்குங்க. சப்பாத்தி தான். டிவி வேறு ரிப்பேராக போயிட்டு டிவி வேலை பார்க்க வந்தாங்க. அதுக்கு வேறு ஒரு 250 ரூபா. அதுக்கப்புறம் 3000 ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னமோ வாங்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு காசு ரெடி பண்ணி வைக்கணும். ஆர்டர் பண்ணி தான் வருமா, எத்தனை நாளில் வருதுன்னு தெரியல. சவுண்டு என்னமோ போச்சு, டிவிலாம் மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு வேலை, நிறைய செலவு தான் வந்துகிட்டே இருக்குது. என்ன செய்வோ தெரியல. சிலிண்டரு அதுக்கு மேலே. சிலிண்டரையும் சரி யாரும் ஓசிலையா கொடுப்பாங்க, சும்மா அவங்க வாங்கின விலைக்காவது தருவாங்கல்ல. அதுக்கப்புறமா டிவியில் வந்து என்னமோ போயிருக்குன்னாங்க. சத்தம் வர்றது மட்டும்தான், சத்தம்தான் கேட்காம இருந்துச்சு, சவுண்டு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இப்போதைக்கு மட்டும் 250 ரூபா வந்து பார்த்துக்காக வாங்கியிருக்காங்க. ஏதோ போயிட்டு டிவியெல்லாம் மாற்ற வேணாம், நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. படிக்கிற பிள்ளைங்க தானே, இந்த இப்போதைக்கு மாற்றாதீங்க, ஒரு நல்ல டிவியாக இருக்குது. நாங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த டிவி வந்து வந்த புதுசில் வாங்கினது 2014 வாங்கினோம். 10 வருஷமாக இவ்வளவோ ஆகுது, 10-11 வருஷத்துக்கு ஆகுது. அதனால் வந்து 14 வாங்கினது. அதுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்கு போனோமா. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நான் கொஞ்சம் போல் ஜாமானும் வாங்கிக்கிட்டு வந்தோம். நேற்று கோயிலுக்கு போனோம். அப்பா வாங்கின ஜாமான் தான். புட்டு மாரியம்மன் கோயிலில் போய் பால் மஞ்சள்லாம் போட்டு வாங்கிட்டு வந்தோம். இந்த விம் சோப்பு, இஞ்சி, அப்புறம் இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு 1600 ரூபா ஆச்சு. ஒன்றுமே வாங்கல. கோல்டு வின்னரு, சின்னோட டீ தூள், ஷாம்பு தீந்துருச்சு. அப்புறம் பாத்திரம் வைக்க இந்த பஞ்சு 10 ரூபா தான். எல்லாம் என்ன வாங்க போனாலும் முன்னாடிலாம் 100 ரூபா கொண்டு போனால் பாக்கி கொண்டு வருவேன். இப்போ 500 ரூபா கொண்டு போனால் சுத்தமாக காசே இருக்க மாட்டேங்கி. 500 ரூபா பத்தாமலே போகுது. குட் நைட்டு போட்டே ஆகணும், இல்லைன்னா இதாகிடுது, கொசு கடிக்க ஆரம்பிச்சிருது. கொசு தொல்லை தாங்க முடியல. என்ன செய்ய, துட்டு எடுத்தோம்னா முன்னாடிலாம் இதாகும், இப்போ பத்த மாட்டேங்குது. இந்த ஏரியல் வந்து ஏன் பெருசாக எடுத்தேன்னா அதுக்கு தான் செலவு நிறையா வந்துடுச்சு. 1 கிலோ பாக்கெட் இல்லை, 900 கிராம் இருக்குது. அதுக்கு டபுள் சார்ஜாக இருக்குதுன்னு பார்த்து இதே தூக்கினா இது கம்மியாக விலை இருந்துச்சு. அப்போ இதே எடுத்துருவோம் அப்படின்ட்டு இதே எடுத்துட்டோம். இது 390 ரூபாயா 68 ரூபா. அதனால் இதே எடுத்துருவோன்ட்டு இதே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பத்தியெல்லாம் நான் வந்து பெருசாகவே எடுத்து வச்சுக்குவேன் பார்த்துக்கோங்க. அதனால் 1 மாதத்துக்கிட்ட ஓடிடும். சின்னதாக வாங்குறதுக்கு பெருசாக வாங்கி வச்சுருவேன். நிறைய ஏரியல் லிக்விடுமே அப்படி தான், பெருசாக வாங்கிடுவேன். எப்போவுமே வாங்கும்போது பெருசாக வாங்கிடுவேன். வாங்கும்போது வந்து அதுவும் 2 மாதத்துக்கிட்ட ஓடும். ஏரியல் லிக்விடு 3 மாதத்துக்கிட்ட ஓடும். இந்த பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த பிராண்டட் சூப்பராக இருக்கும். நல்லா போட்டோம்னா வீடே கம்மன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது வாங்குவோம். இதுவும் 3 in 1. அப்புறம் பத்தியும் இதிலே தான் வாங்குவோம். டீ தூள் தான் சின்னதாக பார்த்து எடுத்துட்டேன். ஏன்னா காசு பத்தாமல் போயிடுமோ அப்படின்ட்டு சின்னதாக எடுத்துட்டேன். ஏன்னா என் மகா 2-3 திங்ஸ் எடுக்கணுனால காசு இல்லைன்னா அசிங்கமாக போயிருமே அப்படின்ட்டு. அதோட இந்த பழம் கேட்டேன், அப்பம் போடுறதுக்கு, ஏத்திக்காய் பழம். அதனால் அவளுக்கு இதை வாங்கிக்கிட்டு, அப்புறம் இங்கிட்டு வந்து கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம்.